உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. வாசிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாதகர் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அல்லேலூயா. உலகத்தின் ஞானம் எல்லாம் என்ன பண்ணார்? ஆண்டவர் பைத்தியமாக்கினாராம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்காக தேவன் என்ன பண்றார்? பைத்தியவான்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். ரொம்ப ஆண்டவரை ஆராதிக்கிறோம். உபதேசத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஏற்றுக்கொண்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? கீழ்ப்படுகிறோம். நிறைய பேர் உபதேசத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. ஆனால் கர்த்தர் நல்லவர். 21 வாசிங்க பார்க்கலாம். எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பிரசங்கத்தின் மேலே விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு, உபதேசத்தின் மேலே விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறார்? அவர்கள் மேலே என்ன பண்ணுகிறாரு? பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கத்தின் மேலே, உபதேசத்தின் மேலே, ஆலோசனைகள் மேலே, ஆண்டோட வார்த்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், யாரெல்லாம் சிலுவை மேன்மைப்படுத்துகிறார்களோ, அது நிமித்தமாக ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சீக்கிரமாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்கள் மேலே பிரியப்படுகிறார். வசனம் அதான் சொல்லுகிற மாதிரி வாசிப்போம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று பைத்தியமான என்னென்ன காரியங்கள் செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நம்ம பாடுறதுக்குள்ள பைத்தியமாக என்ன பண்ணுவோம்? ஒரு சில பேர் பாடிக்கொண்டே இருப்பாங்க, இவன் என்ன பைத்தியமா? ஒரு சில பேர் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க, இவன் என்ன உளறி கொண்டு இருக்கிறான், பைத்தியமா? ஆனால் இதிலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அவங்களுடைய விசுவாசம் பெரியது, அவங்களுடைய நம்பிக்கை பெரியது. அதனால தான் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுகிறார்? நேசிக்கிறார். அவர்கள் மேலே கண்ணை வைத்து அவங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? ஆலோசனை கொடுத்து அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்மளும் என்ன பண்ண வேண்டும்? அப்படி இருக்க வேண்டும். மற்றவங்க பார்க்குற போல பைத்தியமாக அப்படி இல்லை, ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? பைத்தியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடுவோமா? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது சிலுவை பற்றின இந்த உபதேசத்தை அவன் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். முதலாவதாக சிலுவை பற்றின உபதேசம், இரண்டாவதாக சிலுவை குறித்து மேன்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம்னா, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டன் இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவை அறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் நல்லவன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார்? சிலுவை குறித்தே அவன் என்ன பண்ணுகிறான்? மேன்மையை பாராட்டுகிறார். சிலுவை நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு அடைக்கலமாக இருக்கிறது,
ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, சிலுவை நீயல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலுவை நமக்கு தஞ்சமாக இருக்கிறது, சிலுவை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த சிலுவையில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்க, நமக்கு மீட்பு வாங்கி கொடுத்திருக்கிறார். நம்ம மேன்மை பாராட்டணும்னா சிலுவை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். நான் சுமக்க வேண்டிய சிலுவை எனக்காய் கர்த்தராகிய இயேசுவானவர் அவர் சுமந்தார். அல்லேலூயா. என்னுடைய சரீரம் பிற்கப்பட வேண்டியது, ஆனால் அவருடைய சரீரம் என்ன பண்ணது, பிற்கப்பட்டது. நான் ரத்தம் சிந்த வேண்டியது, நான் மரிக்க வேண்டியது, நான் அடிகள் வாங்க வேண்டியது, கர்த்தர் எனக்காக என்ன பண்ணார், அவர் அடிகள் வாங்கினார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் வேர்வையினார், அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. நம்ம அவரை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். ரெண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவை குறித்து என்ன சொல்லுகிறாருன்னா, சிலுவை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். முதலாவதாக சிலுவை பற்றின உபதேசம் அது எப்படி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்குதுன்னா பலனாக இருக்கிறது. முதலாவதாக சிலுவை பற்றின உபதேசம் நமக்கு பலனாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை குறித்து, சிலுவை குறித்து, இயேசுவை குறித்து நம்ம நபர வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். மூன்றாவதாக கொலோசியர் 1வது அதிகாரம், கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசுவானவர், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்கு என்ன பண்ணினது, சமாதானத்தை வாங்கி கொடுத்தது. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்கு மீட்பு வாங்கி கொடுத்தது, நம்ம பாவத்தை கழுவினது. மூன்றாவதாக வசனத்தை மறுவாசிப்போமா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. மூன்றாவதாக சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுத்தது. பூலோகத்தில் நமக்கு என்ன பண்ணினது, சமாதானத்தை. இந்த பூமியில் நமக்கு என்ன பண்ணினது, சமாதானத்தை கொடுத்தது. நம்ம அநேக காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் சகல சாபங்களையும் சகல உபத்திரவத்திலும் நீக்கி என்ன பண்ணினது, நம்மை சுத்திகரித்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பேதுரு அதான் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறதா, சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை கழுவி ஆண்டவர் பக்கமாக திருப்புகிறது, நம்மை பரிசுத்தமாய் மாற்றும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அந்த சமாதானத்தின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு சமாதானத்தை பரிபூர்ணமாய் ஆண்டவர் நான் பண்ணுகிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். நாலாவதாக எபேசியர் 2வது அதிகாரம் 13 வாசிப்போமா? முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணாகி நான் முன்பு சொன்னது போல அவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவத்தை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தினால, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. அந்த தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினால அவர் நம் இருதயத்தில் அவர் என்ன பண்ணுகிறார், வாசம் செய்கிறார். நம் இருதயத்துக்கு அவர் என்ன பண்ணுகிறார், சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே என்ன பண்ணீர்கள், சமீபமானீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறீர்கள், ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்கிறீர்கள், ஐக்கியமாக இருக்கிறீர்கள், பக்கத்தில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். எப்படி ஏனில் அவரே நம்முடைய சமாதான காரணாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சோவரை தகுத்து சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் என்ன பண்ணாரா, கொன்றார். நான்காவதாக என்னன்னா, சிலுவையில் பகையை என்ன பண்ணார், கொன்றார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பகையை சிலுவையினால் என்ன பண்ணா, கொன்றார். இன்றைக்கு நமக்கு ஒரு சில பேர் மேலே என்ன இருக்கிறது, மன கஷ்டம். இவங்களை குறித்து உண்டான ஒரு பகை. இவனை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், பழி வாங்கிடணும். அன்றைக்கி என்னை ஏமாத்திட்டான், அன்றைக்கி என்னை அடித்தான், அன்றைக்கி என்ன பண்ணிட்டான், இப்படி பேசிட்டான். ஒருத்தர் குடித்துண்டான கசப்பு நமக்கு என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஆனால் இயேசு அவர் அப்படி இல்லை. அல்லேலூயா, செய்யாத குற்றத்துக்காக அவன் என்ன பண்ணா, சிலுவையை சுமந்தா. அடிக்கப்படாத ஆட்டை போல் அவன் என்ன பண்ணார், வாயை திறவாதிருந்தார். நம்மளுடைய பகையை கூட அவன் என்ன பண்ணார், சிலுவையில் என்ன பண்ணார், கொன்று போட்டார். ஆனால் மீண்டுமாக நம்ம என்ன பண்ணுகிறோம், பகையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம், பகையை புதுப்பித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, நான் சொல்லிட்டு எத்தனை பேருக்கு புரிகிறது? எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்தார். முடிஞ்சதை என்ன பண்ணுகிறோம், மீண்டுமாக அந்த பிரச்சனை நம்மளே உருவாக்கி கொள்ளுகிறோம். முடிஞ்ச பிரச்சனை நம்ம என்ன பண்ணுகிறோம், மீண்டுமாக நம்மளே என்ன பண்ணுகிறோம், உருவாக்கி கொள்ளுகிறோம். நம்ம இன்னைக்கு தேவனுக்கு இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை, எனக்கு யார் மேலேயான மனக்கசப்பு, யார் மேலேனா எனக்கு பக்கத்து வீட்டாராக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல யாராக இருக்கட்டும், குடும்பத்தில் கூட இருக்கு, வீட்டிலே கூட இருக்கட்டும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இது எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டுமா, சிலுவையில் என்ன பண்ண வேண்டும், அறைய வேண்டும். இயேசுவான நம்மளுடைய எல்லா பகையை அவன் என்ன பண்ண, சிலுவையில் அறைந்துட்டார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், மீண்டுமாக அதை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்ல அந்த வசனத்தை மாதிரி வாசிடுங்க, அப்போ நல்லா புரியும். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன பண்ணார், ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நான்காவது என்ன, பகையை சிலுவையில் என்ன பண்ண வேண்டும், கொன்று போட வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஐந்தாவதாக கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறுத்தி கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவையில் அவன் என்ன பண்ணா? வெற்றி சிறந்தார். அஞ்சாவதாக நம் ஆராதிக்கிற தேவன் இயேசுவானவர், அவர் சிலுவையில் அவன் என்ன பண்ணா? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் அவன் என்ன பண்ணார்? பிசாசை அவன் என்ன பண்ணார்? ஜெயித்தார். பாவத்தை அவன் என்ன பண்ணார்? அவர் ஜெயித்தார். மரணத்தை அவன் என்ன பண்ணார்? ஜெயித்தார். உலகத்தை அவன் என்ன பண்ணார்? அவர் ஜெயித்தார். அவர் நமக்கும் சொல்லி போட்டு, நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தேனோ அதே போல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உலகத்தை ஜெயுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஐந்தாவதாக சிலுவையில் நமக்காய் அவனா பண்ணார்? வெற்றி சிறந்தார். நமக்கு அவனா பண்ணினார். சிலுவையில் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு மீட்பு வாங்கி கொடுத்தார். ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சீக்கிரமாக இன்னும் 2 வார்த்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமாக முடிந்த வரைக்கும் நம்ம குறுகிற நேரத்துக்குள்ளாக 1 மணிக்குள்ளாகவே நம்ம முடிக்க நம்ம முயற்சிப்போம். கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். 6வதாக ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒழுந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பழைய மனுஷனை என்ன பண்ண வேண்டும்? சிலுவையில் அறைய வேண்டும். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் கண்டி முன்னு போல் நான் இருந்தேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், என் முன்ன நீ யாரும் பேச மாட்டேன், அந்தமாரி வார்த்தை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, மீன் வரக்கூடாது. பழைய மனுஷன் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? சிலுவையில் அறைய வேண்டும். பழைய மனுஷனோட சுவாபம் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, மீண்டுமாய் வரக்கூடாது. அல்லேலூயா. பழைய மனுஷனை முழுமையாய் சிலுவையில் அறைய வேண்டும். புதிய மனுஷன் நம்ம மாறி நமக்குள்ளே ஒரு புதிய எண்ணம் நான் பண்ண வேண்டும், வர வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், கர்த்தரை துதிக்கணும். நம்ம எப்படி வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கலாம், எப்படி நம்மளுடைய ஊழியம் செய்யலாம், எப்படி குடும்பத்தை நடத்தலாம். அல்லேலூயா. இந்த பழைய மனிதனுடைய சுவாபம் நமக்கு வராதபடிக்கு தேவனோடு கூட இணைந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? ஆலோசனை கொடுப்பார். கடைசியாக பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் 2வது அதிகாரம் வாசிப்போமா? 2வது அதிகாரம் 8வது வசனத்தை 8லிருந்து நம்ம வாசிப்போம். 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்மே அவர் என்ன பண்ணினாராம்? தாழ்த்தினார். அவர் சிலுவையில் அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி அவர் என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்தார். வாசிங்க 9, 10, 11 வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் அல்லேலூயா. நாவுகள் யாவும் கர்த்தரை அறிக்கை பண்ணும்படிக்காக, நாவுகள் யாவும் தேவனை உயர்த்தும்படிக்காக. அதனால தான் என்ன பண்ணுகிறோம்? வாயத்திலிருந்து கர்த்தரை துதிங்க, மௌனமாக இருக்காதீங்க, ஆராதனை தான் சொல்லுகிறது. கர்த்தரை ஆராதிக்கும் வந்திருப்பதுக்கு அப்புறமாக பாடுறப்போ பாடணும், துதிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? துதிக்க ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம நெருங்கும் போது கர்த்தர் பண்ணுகிறார்? அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய தேவ பிரசன்னத்தை, வெளிப்பாடுகளை, தரிசனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? சிலுவையில் ஸ்தோத்திரிக்கிறோம், கீழ்ப்படிந்தான்.
பிதாவுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்து சிலுவையில் கூட அவர் என்ன பண்ணாரா? அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரா? பிதாவுடைய சித்தம் குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது. அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். நம்மளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு, வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவா? உயர்த்தி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடுவோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உம் சந்நிதியில் மூலங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், உம் சந்நிதியில் மூலங்காலில் உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி எடுத்து துதிக்கிறேன்.